கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதனை செய்கின்றோம். அனுதினமும் நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற இறை வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக, எங்கள் பாதைக்கு விளக்காக, ஆண்டவரே, ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்பிக்கையும் உயிரும் தருகிற வார்த்தைகளாய் அமைந்திருக்கின்றன. இந்த நாளிலும் கூட நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் சில 30 மடங்காகவும், சில 60 மடங்காகவும், சில 100 மடங்காகவும் பலன் கொடுத்தன என்று சொல்லி நாங்களும் கூட இந்த உலகத்திலே ஒரு சிறு விதையாக விழுந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எதிர்பார்க்கின்ற பலன் எங்களிடமிருந்து விளைகின்றனவா என்று ஆன்ம சோதனை செய்து பார்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. நான் எவ்வளவு பலனை இந்த உலகத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன்? என் வாழ்க்கையிலிருந்து ஏதாவது நற்பலன் விளைகின்றதா? 30 மடங்காக, 60 மடங்காக, 100 மடங்காக பலன் தரக்கூடியவனாக நான் இருக்கின்றேனா என்று சிந்தித்து பார்க்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. தந்தையே, ஆசீர்வதியும், வழிநடத்தியருளும், பாதுகாத்தருளும். உமது அருளுதவி இருந்தால் நாங்கள் எந்த நன்மையையும் செய்ய முடியும். உம்முடைய அருட்கரம் எங்களை வழிநடத்தினால் ஆண்டவரே, நாங்கள் 100 மடங்கு பலன் தரக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே திகழ முடியும். உமது வல்லமை இருந்தால் ஆண்டவரே, உமக்காக ஒரு சாட்சியாய் இருக்கக்கூடியவர்களாய் இருக்க முடியும். இன்றும் என்றும் எப்பொழுதும் உமது பெயரும் உமது மாட்சியும் விளங்க உமக்காக ஒரு சாட்சியாய் வாழ வரம் வேண்டி செபிக்கின்றோம். ஆமென்.